இந்த பார்சல் எங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸில் ஒரு அம்மா தான் கேட்டுருக்கா. வாங்க அந்த அம்மா என்னென்ன பொருள் கேட்டோன்னு சொல்லி ஒன்றா பார்ப்போம். இது வந்து 1000 பூ வந்து அந்த பொடியாக கேட்டுருக்குறா. அதுவும் எல்லாம் வேண்டி வச்சுருக்கிறோம். சத்துமா இஞ்சால வேர்க்கொம்பு மற்ற கோப்பித்தூள் மற்ற இது வந்து மாசிச்சம்பல் 1 கிலோ மற்ற எங்களை அரிசி மாவு வந்து 3.5 கிலோ கேட்டுருக்குறா. மல்லிக்கோப்பி கேட்டுருக்குறா. மற்ற மஞ்சள் தூள் மற்ற முட்டை மாவு பார்த்தீங்களா 2 கிலோ கேட்டுருக்கா. நல்ல வடிவெல்லாம் வறுத்து எடுத்து வச்சாச்சு. மற்றது உளுத்தம்மா இவ்வளோ வந்து அந்த அம்மா கேட்டுருக்குறா. இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்களேன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால், அதாவது நல்ல மஞ்சள் தோசை தான். ஆனால் டக்குண்டு புளிச்சு வர மாதிரிக்கு தான் இந்த தோசையை செய்து காட்ட போகிறோம். தோசை மாவை அதாவது என்னென்னு சொன்னால் மட்டும் இட்லி அரிசியும் வச்சு உளுந்தும் வச்சு அப்படி மிச்ச பொருட்களை நீங்கள் வீடியோக்குள்ளேயே போய் பாருங்க. நல்ல சொப்டாக வரும். நல்ல என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வளமையாக தோசை சுடுறதை விட நல்ல சொப்டாக வரக்கூடிய மாதிரி தான் இன்றைக்கு இந்த தோசையை சுட்டு காட்ட போகிறேன். வாங்க இந்த தோசையையும் இடி சம்பலையும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களை வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் உளுந்தெல்லாம் ஊற வச்சு எடுத்துட்டோம். நான் இதை வந்து நைட்டு தூங்கைக்குள்ளே இந்த உளுந்த ஊற போட்டோம். இன்றைக்கு காலையில் தான் இதை அரைச்சி வைக்க போகிறோம். பின்னேறதுக்கு நாங்கள் தோசையை சுட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கருத்த உளுந்தை தான் நீட்டாக கழுவி வச்சுருக்கிறேன். ஆனால் உளுந்து வந்து 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் ஊறினாலே போதும். நான் நைட்டே ஊற போட்டிருக்கிறேன். இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் இட்லி அரிசி வந்து எடுத்துருக்கிறேன். அது வந்து அளவு கணக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இது வந்து இட்லி அரிசி வந்து ஒரு 3/4 சுண்டல் எடுத்துருக்கிறேன். உளுந்து வந்து 1 சுண்டளவில் எடுத்துருக்கிறேன். பட் இஞ்சால் வந்து தயிர் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். நல்ல வடிவாக சொப்டாக வர்றதுக்காக இவ்வளவு 2 கரண்டி, இந்த கரண்டியால் 2 கரண்டி அளவில் ரவு எடுத்துருக்கிறேன். இஞ்சால் பார்த்திங்கன்னு சொன்னால் வெந்தய பொடி எடுத்துருக்கிறேன். இவ்வளோ வந்து எங்களுக்கு தேவையான பொருட்கள். நாங்கள் உளுந்தோட இந்த இட்லி அரிசியை வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அப்படியே கலந்து விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்ல வடிவாக பேஸ்ட்டாக அடிச்செடுக்கணும். நாங்கள் ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கொள்வோம். அதில் வந்து இப்போ நாங்கள் இந்த உளுந்தை அரிசியை நல்ல வடிவாக போட்டு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வரணும். அளவாக போட்டு அடிச்செடுப்போம். தண்ணி கொஞ்சம் சேர்ப்போம். தண்ணி வந்து இந்தளவு இருந்தால் காணும். நல்லா நாங்கள் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்க, இப்படி மாவு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக இருக்க வேணும். நாங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுவோம். இதே மாதிரி நாங்கள் எல்லா மாவையும் அடிச்செடுப்போம். வந்து நாங்கள் 2ஆம் தரமும் உளுந்து அடித்து எடுத்துட்டோம். இனிமேல் 3ஆம் தரம் கிடக்கிற உளுந்தில் தான் நாங்கள் இந்த தயிர்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம். முதல்ல உளுந்தை அரிசியையும் போட்டுக்கொள்வோம். நாங்கள் உளுந்து வடிவாக போட்டோம். கடைசியாக 3ஆம் தரமாக வச்சுருந்த உளுந்து. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கரண்டியால் 2 கரண்டி ரவை போட போகிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் வெந்தய பொடி, நீங்கள் வெந்தயமாக முழுசாகவும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இதால் வந்து 1 கரண்டி வெந்தய பொடி போடுறேன். நீங்கள் வந்து இதில் வந்து 1 கரண்டியோ 1/2 கரண்டி நீங்கள் முழு வெந்தயமாக போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அதையும் சேர்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சொப்டாக வர்றதுக்காக தயிர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து தயிருக்கு பதிலாக ஜோக்கேட்டும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து நான் தயிர் வந்து இதால் 2 கரண்டி சேர்க்க போகிறேன். இந்த கரண்டியால் 2 கரண்டி தயிர் சேர்க்க போகிறேன். அப்படியே நாங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துகிட்டு வருவோம். நாங்கள் வந்து திருப்பி 3ஆம் தடவை நல்ல வடிவாக நீட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதையும் இதோடு சேர்த்துக்கொள்வோம். இப்போ வந்து நல்லா எல்லாமே நாங்கள் அடித்து எடுத்துட்டோம். பாருங்கோ, தயிர் எல்லாமே நாங்கள் விட்டு அடித்து நீட்டாக எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் உப்பு சேர்க்க போகிறோம். உப்பை நீங்கள் புளிச்சிட்டு வந்த பிறகும் சேர்க்கலாம். நான் முதலே சேர்க்கிறேன். உப்பு அளவான உப்பு சேர்த்துக்கொள்வோம். இப்போ வந்து நாங்கள் உப்பு சேர்த்துட்டோம். அதோ அடுத்தது வந்து மஞ்சள் தூள் வந்து உங்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இது வந்து நான் மஞ்சள் கட்டியே நான் மில்லில் கொடுத்து ஒரிஜினல் மஞ்சள் கட்டியே அடித்து எடுத்துருக்கிறேன். அளவான மஞ்சள் தூள் போட்டாச்சு.
அப்படியே நாங்கள் மிக்ஸி கப் கழுவினா தண்ணி ஊற்றிக்கொள்வோம். அப்படியே நாங்கள் நல்ல வடிவாக அடித்து அப்படியே கலந்து விடணும். இப்போ மஞ்சளை வந்து நீங்கள் புறாவும் போடலாம் விரும்பினா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மஞ்சள் கலர் இப்போ தெரியாது. நாங்கள் தோசை வந்து ஊற்றக்குள்ள தான் எங்களுக்கு அந்த மஞ்சளாக தெரியும். இப்படியே வடிவாக உப்பெல்லாம் சேர்கிற மாதிரி அடித்து கலந்து விடணும். பாருங்க இந்த பதத்தில் இருக்கும். இப்போ வந்து நல்ல வடிவாக நாங்கள் இப்படியே கலந்து விட்டுட்டோம். இனிமேல் நாங்கள் மூடி கிட்டத்தட்ட நான் இதை வந்து காலையில் கரைச்சி வைக்கிறேன். நைட்டுக்கு தான் இதை தோசை சுட போகிறேன். தயிர் விட்டதால் எங்களுக்கு வேலைக்கெல்லாம் நல்ல வடிவாக புளிச்சு வந்துடும். இப்போ வந்து மூடிட்டு நாங்கள் சுட வலிக்கிறீங்கள பார்ப்போம். கடைசியாக வந்து நாங்கள் ஐஸ் கட்டி சேர்க்கணும். நான் மறந்துட்டேன். ஒரு 3-4 ஐஸ் கட்டி நாங்கள் சேர்த்து விட்டோம்னு சொன்னால் இன்னும் நல்லா சொப்டாக வரும். என்னென்னு சொன்னால் போடணும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த நாங்கள் மிக்சியில் அடிக்கிறதுக்குள்ள சூடாக இருக்குது, இந்த ஹீட்டாக இருக்குது அந்த மா இல்லாமல். அதனால் ஐஸ் கட்டி போட்டு விட்டோம்னு சொன்னால் நல்ல சொப்டாக எங்களுக்கு வரும். ஒரு 4 ஐஸ் கட்டி அளவில் போட்டு விடுவோம். ஓகே, இனிமேல் வந்து மூடி விடுவோம். வாங்க நாங்கள் தோசை மாவு எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். வாவ், நல்ல வடிவாக பொங்கி வந்திருக்கு பாருங்கோ. இப்போ நாங்கள் கரண்டியால் வச்சு பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். நல்ல வடிவாக பொங்கி வந்துடுது எங்களுக்கு. நாங்கள் இதை வடிவ அந்த இப்படி பவுல்ஸை வந்து உடையாமலுக்கு கலந்து விடணும். பார்த்தீங்களா, அந்த இப்படியே காட்டுங்க. இந்த அந்த பவுல்ஸ் இல்லாமலேருந்து நல்ல வடிவாக வந்திருக்கு இந்த தோசை மாவு பாருங்க. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வந்து ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை. இதுக்குள்ளே உப்பு எல்லாமே நாங்கள் சேர்த்துட்டோம். இதை இனிமேல் நாங்கள் சுட்டெடுக்கணும். நாங்கள் தோசையை சுடுறதுக்கு முன்னே சம்பளை இடித்து எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் ஒரு உருளை எடுத்துக்கொள்ளுவோம். முதல்ல வந்து நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். சம்பளுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்ப்போம். வெங்காயத்தை வந்து தனியாக இடிக்கிறத விட உப்பை போட்டு இடித்தோம்னு சொன்னால் பறக்காமல் இடித்து கொள்ளலாம். அளவான உப்பு சேர்ப்போம். அப்படியே வெட்டுத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இது வந்து சம்பல் தூள் தான். உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளும். இந்த மாதிரி இடித்ததுக்கு பிறகு நாங்கள் இது மிளகு சீரகம் வந்து இப்படி பொடி செய்து வச்சுருக்குறோம். அதில் வந்து நாங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளுவோம். கரல் இல்லாமல் தேங்காயை திருவி எடுத்துக்கொள்ளுங்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இடிச்செடுப்போம். இப்போ மிச்சம் இருக்கிற தேங்காய் பூவையும் சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் சம்பல் வந்து நல்ல வடிவாக அடித்து எடுத்துட்டோம். இதை வந்து நாங்கள் அள்ளிடுவோம். வந்து நாங்கள் சம்பல் அடிச்சிட்டோம். இது சம்பலுக்கு வந்து ஒரு சின்ன தாளிதம் கொண்டு போடுவோம். சின்ன ஒரு சாட்சி ஒன்று வச்சுக்கொள்ளுவோம். அதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுவோம்.
எண்ணெய் வந்து சூடாகிடுது. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கொள்வோம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், வெங்காயம் வந்து அளவாக சேர்த்துக்கொள்வோம். இந்த பொட்டுக்கடலை பட்டாணி கடலை நான் எதுவும் இன்றைக்கு வந்து நாங்கள் சேர்க்கலை. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விரும்பினா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் இப்போ டெய்லி நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி தான் உங்களுக்கு இந்த சம்பளம் செய்து காட்டுறேன். வந்து நாங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். இப்படியே பிச்சு போட்டோம்னா வாசம் வரும். பாருங்க, இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் வந்து இந்த இடித்த சம்பளை சேர்த்துக்கொள்ளுவோம். இனிமேல் வந்து நாங்கள் அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுருக்க வேணும். இப்படி நாங்கள் கிண்டிட்டு நாங்கள் பழப்புளி கொஞ்சம் எடுத்துருக்குறோம், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். நான் வந்து இப்படி கரைச்சி தான் விடுறேன். இது வந்து இனிமேல் நாங்கள் அடுப்பில் வந்து நேரமாக வச்சுருக்க தேவையில்லை. இந்த சம்பளை எங்களுக்கு சூடு பிடிக்க ரக்கினோம்னு சொன்னால் சரி. எங்களுக்கு சம்பல் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கோ, நல்ல வாசமாக இருக்குது. இதை நாங்கள் ரக்கிடுவோம். வந்து நாங்கள் தோசையை சுட்டுக்கொள்ளுவோம். தோசை தட்டை வந்து அடுப்பில் வச்சுக்கொள்ளுவோம். இப்போ வந்து எங்களுக்கு தோசை தட்டு வந்து சூடாகணும். வந்து தோசை தட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து இப்படி பூசிக்கொள்ளணும். மெல்லிசா துடைச்சி விட்டுட்டு நாங்கள் இப்போ மாவை பார்த்துடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, நான் கரைச்சி வச்ச மாதிரியே தண்ணியெல்லாம் நல்ல அளவாக இருக்குது. உங்களுக்கு தச்சுமே தண்ணி வந்து காணான்னு சொன்னால் நீங்கள் தண்ணி விட்டு கலந்து கொள்ளலாம். பார்த்தீங்களா, பவுல்ஸ் எல்லாம்லேருந்து எப்படி வருதுன்னு பாருங்கோ. தோசை வந்து மேல் பக்கத்தில் போயிட்டு நாங்கள் அதை திருப்பி விடுவோம். பார்த்தீங்களா, நல்ல முருகி கொண்டு வந்துருக்கு பாருங்க. இந்த மேலாலேயே பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அந்த பவுல்ஸ் வந்து இப்படி வந்தால் தான் இந்த தோசை வந்து நல்லா சொப்டண்ட் அர்த்தம். பார்த்தீங்களா, இப்போ இந்த கீழ்ப்பக்கம் எங்களுக்கு வேகட்டுக்குன்னு நாங்கள் எடுத்துடுவோம். சில பேர் வந்து இந்த மாதிரிக்கு 2 பக்கமும் திருப்பி போட்டு தோசை சுடுறதில்லை. ஒரு பக்கமே அப்படியே வாத்திட்டு மாவை இந்த மேலால் மூடி போட்டு மூடிவினோம். ஆனால் இப்படி சுடுறது நல்ல ஒரு இதமாக இருக்கும், நல்ல எல்லா பக்கமும் போகி நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் மற்ற மாவையும் பார்த்துருவோம். இப்போ நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் அடிச்சுட்டு துடைச்சிடுவோம். அப்படியே தட்டாலே பாருங்க இப்படி வந்துடுண்டு டக்கண்டு. இதே மாதிரி நாங்கள் எல்லா தோசையும் வடிவாக சுட்டுட்டு பார்ப்போம். இப்போ வந்து பாருங்கோ, தோசையெல்லாம் சுட்டு அடுக்கி கொண்டிருக்கிறேன். இஞ்சால வந்து போய் கொண்டிருக்குது அங்கால. இல்லை பாருங்கோ, தோசை என்ற சொப்டே பாருங்க. இந்த இப்படியே வச்சு உங்களுக்கு பிச்சு காட்ட போகிறேன். கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. இது ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா என்ன சொப்டன்னு பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ அங்கே இங்கே. இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இங்கே சம்பல் அளவாக போடுவோம். அங்கால தோசை ஒரு திருப்பி விடுவோம். ஓ இங்கே இப்படியே சாப்பிட முடியா. எப்படி சொல்கிறேன்னு உண்மையாக தெரியல. நீங்களும் செஞ்சு இப்படி இதே மாதிரி சாப்பிட்டா தான் உங்களுக்கு உண்மைக்கு விளங்கும்னு சொல்லலாம்.
அப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக உறவுகளே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடணுன்றதுக்காக தான் நான் வித்தியாசமான முறையில் செஞ்சு காட்டுறேன். வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தங்களுக்கு புளிச்சி வரையிலன்னு சொல்லினா கண்டிப்பாக நான் செஞ்ச இதில் மெதட்டில் செஞ்சு பாருங்கோ. கண்டிப்பாக வடிவாக வரும் தோசைமா. எல்லாருக்குமே அந்த புளிச்சு வராதபடியாக தான் அந்த சொப்டா வாரது இல்லை. வெளியால் வந்து வாகனங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கு, அதனால் கோன் அடிச்சு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சாப்பிட்ட குறையில் பேரங்கோ இதே முடுக்க வேண்டியா கிடாது, கை வளமும் இல்லை. அப்படியே சுட்டு நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கையில் நான் என்ன சொன்னால் வீடியோ முடிக்கிறதுக்காகத்தான் பாருங்க அங்கால பார்த்து விட்டாச்சு. அது தண்டை வரல வேகட்டுக்கும். இங்கே வந்து நாங்கள் வீடியோ முடிக்க போகிறோம். உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி புளிக்கணும்னு சொன்னால் நான் செய்கிற மாதிரியே சொல்லி காட்டுங்க. திருப்பி நான் சொல்லி தெரியல. ஓகே, நான் வீடியோ முடிச்சு கொடுப்பேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.